ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. கடையில் வாங்கினா எந்த அளவு சாஃப்டாக இருக்குமோ அதே சாஃப்டில் அதை விட ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிறோங்க. நீங்களும் இதே முறைப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கவே மாட்டீங்க. நம்ம வீட்டில் செய்யும் பொழுது குறைவான செலவில் அதிக அளவில் செய்யலாம். அதே சமயத்தில் ரொம்ப சுத்தமான முறையில் செய்யலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இது போல் ஐஸ்கிரீம் ரெசிபீஸ்லாம் இந்த வெயிலுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும். ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சாத பால் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. அந்த விஸ்க் வச்சு கலந்து விட்டு காய்ச்சிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா குழிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா காயட்டும். அதற்குள்ளர ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சாதாரணமாக எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்குது. நான் அதில் வெனிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. அதில் 100 ml அளவு தண்ணி விட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி சில ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் ஒரு பதத்தில் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பால் நல்லா காய்ஞ்சி வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஏடு படியாமல் பார்த்துக்கோங்க. இது போல் நல்லா பொங்கி வர வரைக்கும் காய்ஞ்சதுனாலே போதும். தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுடர், அதை இதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே திக்காக மாறும், கட்டிகள்லாம் வரும். அதனால உடனே இது போல் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்படி கலக்கிறதுனால அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே, அதாவது ஒரு 3 நிமிஷத்துலேயே திக்காக மாற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு பால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எந்த அளவு திக்காக மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பாருங்கள். இருந்தாலுமே கட்டிகள் கொஞ்சம் இருக்குது. அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். 200 கிராம் அளவு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சர்க்கரை கரெக்டான இனிப்பில் இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இது இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். நல்லா ஆறிடுச்சு, திக்காகவும் இருக்குது. பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிங்கன்னா இது போல் நுர பொங்க வரும். அரைச்ச பிறகு இந்த கலவையை எடுத்துட்டு இது போல் ஒரு ட்ரேல சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 மணி நேரத்தில் ஓரளவு செட் ஆகியிருக்கும். இது போல் நல்லா செட் ஆகியிருக்க சமயத்தில் திரும்பவும் இதுலேருந்து எடுக்கிறோம் நம்ம. இப்போ பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பாருங்கள் மேலே நல்லா நுரப்பொங்க இருக்குது, அடியில் அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சு படிஞ்சு இருக்குது. இது எல்லாத்தையும் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் நுரப்பொங்க நல்லா இதை அரைச்சிட்டு அதே பவுலில் சேர்த்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் நல்லா அரைச்சிட்டு இது போல் பவுலில் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வைக்கணும். இதே போல் 3 முறையிலேருந்து 4 முறை வரைக்கும் செய்யணும். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பவுலில் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து 4 முறை இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது 3வது முறை இந்த அளவு செட் ஆகிருக்கு. முதல் 2 முறையும் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் வைங்க. 3வது முறை 4வது முறை நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் வச்சிங்கன்னா கூட போதும். நீங்கள் அதே பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்படி செய்கிற இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டெப் நீங்கள் செய்யலைன்னா கடையில் வாங்குகிற மாதிரியான சூப்பர் சாஃப்ட் ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்காது. இது போல் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கலர் எந்த அளவு இருக்குது பாருங்கள். மேலே அந்த படிஞ்சிருக்க விதமும் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் குழிக்கரண்டி இருந்தாலுமே சரி, அப்படி இல்லைன்னா இது போல் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்ததுன்னா அதில் இதை அப்படியே எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கஸ்டர்ட் வெனிலா ஐஸ்கிரீம் கிடச்சிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில்
ரொம்ப சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் தயாரித்த வெனிலா கஸ்டர்ட் ஐஸ்கிரீம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.